சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது அதிகமான தொகுதிகளை கேட்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திமுகவின் தலைவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் கூட்டணிகளுக்கு சரியான தொகுதிகளை வழங்கவில்லை என்றால் பிற கட்சிகள் அதிக தொகுதிகளை கொடுப்பதற்கும் முன்வருகிறார்கள். இதனால் திமுகவின் தனிப்பட்ட தொகுதிகளில் இருந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், திமுகவின் மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், தமிழக மக்களிடம் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டுள்ளனர். வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. மூத்த அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்று திட்டவட்டமாக உதயநிதி அவர்களே ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மூத்த அமைச்சர்கள் செயல்பாடு மிக மோசமாக இருந்ததன் காரணமாகத்தான் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்றதாகவும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுப்போம், இந்த முறை இளைஞர்கள் அதிக அளவு வாக்குகளை செலுத்துவார்கள், இந்த சட்டசபை தேர்தல் இதுவரை தமிழகத்தில் நடைபெறாத தேர்தலாக ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுகிறது. 4 முனை போட்டி என்பது இரு தரப்பினர்களுக்கு மட்டும் போட்டியாக இல்லாமல் அனைவருக்கும் சாதகமாக தற்பொழுது மக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறு சிறு கட்சிகளுடன் எதிர்ப்பையும் சம்பாதித்துவிடக்கூடாது. திமுகவின் தலைமையிடம் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளிடம் கடந்த 2 நாட்களாக பேசியுள்ளனர். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் கூட மக்கள் மீது அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மீது தகவல்கள், புகார்கள் அடிப்படையில் வந்தால் நிச்சயம் அவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு என்றும் அதற்குள்ளாக எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அயராது உழைக்க வேண்டும். 200 தொகுதிகளில் திமுக தனித்து வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை திமுகவின் நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக சட்டசபை தேர்தலில் தோல்வியை தழுவும் என்ற தகவல்தான் தற்பொழுது வரை கிடைக்கப்பெற்றுள்ளது.